So hi hello guys, welcome and welcome back to my YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். என்னன்னா நம்ம மொபைலோட அந்த கிளாம்ப் வந்து உடைஞ்சிருச்சு, அதை வந்து ரெடி பண்ணுற வீடியோ போட்டிருப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஓட்டரோட சார்ஜ் பாயிண்ட் யூஎஸ்பி பாயிண்ட் ஒர்க் ஆகலை. ஸோ இதனாலேயே நம்ம வந்து மொபைல் ஓட்டர் வந்து தூக்கி போட்டுருவோம், ஒர்க் ஆகலை சொல்லிட்டு புதுசாக வாங்குவோம். ஸோ இதையும் நம்ம எப்படியும் வந்து சிக்கனம் பண்ணி ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். ஒரு சால்டரிங் மிஷின் அவ்வளோதான் தேவைப்படும்னு நினைக்கிறேன். அதை மட்டும் எங்கேயாவது 150-100 ருபீஸ்லேயே கிடைக்குது. அதை வச்சு நம்ம அதை வாங்கி வச்சுட்டா நமக்கு வந்து யூஸ் ஆகும். அந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணலாம். ஸோ நம்ம என்ன ஒர்க் ஆகலை, என்ன பிரச்சனைன்றது வந்து ஃபஸ்ட் நான் பைக்கில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஹோல்டர் தான் இப்போதைக்கு ஒர்க் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போட்டிருக்கு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சின்ன ஸ்விட்ச் இருக்கும். ஸோ இதை நான் வந்து மூவ் பண்ணுறேன், அப்போயும் ஒர்க் ஆகலை. ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இது பண்ணுறேன், இந்த இடத்துல ப்ளூ லைட்டையும் ஒர்க் ஆகலை. ஸோ நம்ம மொபைலை வச்சு இப்போ மொபைல் சார்ஜ் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ யூஎஸ்பி ப்ளக் வந்து இதில் ப்ளக் பண்ணிட்டேன். வண்டி வந்து இப்போ ஆனில் தான் இருக்குது. வண்டி வந்து பேட்டரி வந்து ஆனில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் எரியுது பாருங்கள். இப்போ யூஎஸ்பி வந்து இதில் ப்ளக் பண்ணிட்டேன். நான் வந்து இதில் வந்து ஆன் ஸ்விட்ச் ஆனில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இப்படி மேலே தூக்கணும், ஆன் கீழே இருக்குன்னு ஆஃப் இதில். ஸோ நான் மொபைலை வந்து போட்டு செக் பண்ண போகிறேன், சார்ஜ் ஏதான் செக் பண்ண போகிறேன். இதை பார்த்திங்கன்னா மொபைல் இங்கே இருக்குது. ஸோ சார்ஜர் வந்து இப்படி ப்ளக் பண்ணிப்போம். மொபைல் வந்து சார்ஜர் வந்து ப்ளக் பண்ணிட்டேன். இப்போ சார்ஜர் வந்து ப்ளக் பண்ணி தான் இருக்குது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து ஏறலை. ஸோ இப்போ வந்து மொபைல் ஹோல்டர் ஒர்க் ஆகலை. ஸ்கீயும் ஆனில் தான் இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ இண்டிகேட்டர்ஸ் போட்டிருக்கேன். இண்டிகேட்டர்ஸ் எது பார்த்தா ஒர்க் ஆகலை. இப்போ நம்ம வந்து இதை ரெடி பண்ண போகிறோம். எப்படின்னு பார்ப்போம் வாருங்க. ஆக்சுவலாக இந்த மொபைல் ஹோல்டர் தான் இப்போதைக்கு ப்ராப்ளம், இல்லைக்கு யூஎஸ்பி போர்ட் தான் ப்ராப்ளம். ஸோ இதை வந்து நம்ம வந்து யூஸ் அண்ட் த்ரோ தான் சொல்லுவாங்க. யாராவது யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம யூஸபிளாக எப்படி ஆக்குது பார்ப்போம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் கனெக்ஷனில் தான் ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை போர்டில் ஏதாவது சால்டிங் சுட்டுருக்கலாம். ஸோ மெயினாக நம்ம ரெடி பண்ண முடியாது சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் இதை ரெடி பண்ணாமல் தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் இந்த போர்ஷனை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும். எடுத்துகிட்டு நைஃப் மாதிரி அது மாதிரி ஷார்ப்பான ஏதாவது பார்ட்டிக்கல் எடுத்துகிட்டு இதை வந்து ஜஸ்ட் இப்போ ஓப்பன் பண்ணால் போதும். இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ண உடனே இதில் ஒயர் வந்து தனியாக அப்படி வந்துடும். ஒயர் சேஃபாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா ஹார்டாக ஹேண்டில் பண்ணால் இதை உடஞ்சிரும் ஈஸியாக. இப்போ வந்து இந்த பக்கத்துலேருந்து நம்ம யூஎஸ்பியை வந்து லைட்டாக இப்படி உள்ளேருந்து இப்படி தள்ளணுன்னா இப்போ ஜஸ்ட் இது வந்து புல் பண்ணால் வெளில வந்துடும். ஸோ இங்கே இந்த மாதிரி இந்த போர்டு தான் வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஆல்ரெடி ஃபுல்லாக ரஸ்ட்டு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்க இந்த சின்ன சின்ன வீடியோவில் எப்படி தெரியல ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த கிளிப்லாம் பார்த்தீங்கன்னா வெளில வந்துருச்சு. அதனால் வந்து ஃபுல்லாக நம்ம யூஎஸ்பி போர்ட்டை வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணாலுமே அது வந்து க்ரிப்பாக இருக்காது, லூஸாக வெளில வந்துட்டுருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரஸ்ட்டெல்லாம் வந்து ஜஸ்ட்டு கையால் இப்படி சுரண்டி க்ளீன் பண்ணிடுவோம். சுரண்டியோ இல்லை WD-40 ஸ்ப்ரே அந்த மாதிரி சின்ன சின்ன ஏதாவது ஸ்ப்ரே இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இது ரஸ்ட் இருந்துச்சுனாலே நமக்கு வந்து அதிகமாக கண்டக்ட் ஆகாது. நம்ம இதை க்ளீன் பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி ஷார்ப்பான விஷயத்தை வச்சு இப்படி ரப் பண்ணி எடுத்தாலே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஹார்டாக பண்ணி நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணுறாதீங்க. இதை ஓரளவுக்கு நான் காண்டாக்ட் வர மாதிரி இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு வர மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஸோ ஸ்விட்சஸ்லாம் ஃபங்க்ஷனபிளாக இருக்குது. இந்த இடத்துலலாம் அவ்வளோவா எதுவுமே ரஸ்ட்டு பிடிக்கல. ஸோ ஃபங்க்ஷனபிளாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி விட போகிறோம். அப்போ தான் வந்து க்ரிப்பாக யூஎஸ்பி போடும்போது அடுத்து க்ரிப்பாக இருக்கும். உள்ளே இருக்க டிப்பு அந்த க்ரிப்பு நம்ம யூஎஸ்பி போர்ட் வந்து பிடிக்கிற அந்த க்ரிப்பை வந்து லைட்டாக பெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப பண்ணி உடச்சிடாதீங்க, அப்போ சுத்தமாக யூஎஸ்பி நிற்காது. இப்போ இங்கே சைடில் கொஞ்சம் இருக்குது. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டைம் யூஎஸ்பி போட்டு போட போது அந்த க்ரிப்பை வந்து பிடிச்சிட்டு நிற்கும். ஏன் இதில் வந்து காண்டாக்ட் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ரஸ்ட்டு தான் மேக்ஸிமம் அதிகம் ஃபால்ட்டாக இருக்குது. ப்ளஸ் இது வந்து கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது. இந்த ஒயர் வந்து ஷேக்கியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சால்டரிங் பண்ணிடலாம். மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே எல்லாமே சால்டரிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இதெல்லாம் சால்டரிங் பர்ஃபெக்டாக, இதில் இருக்க ஃபியூஸ் எல்லாமே சால்டரிங்லாம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ எனக்கு இது மேலே கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத மாதிரி கொஞ்சம் ஷேக்காக வர மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இது மேலே நான் வந்து லைட்டாக எக்ஸ்ட்ரா சால்டரிங் வந்து நான் போட போகிறேன். ஸோ இது வந்து சால்டரிங் மிஷின் செம்ம ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சால்டரை வந்து போடுவோம். அதில் போட்டு ஓரளவுக்கு இப்போ வந்து ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் சால்டர் வந்து இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஓவர் கோட்டிங் சால்டரிங் கொடுக்க போகிறோம். ஏன்னா லைட்டாக ஷேக் ஆகுது. அது வீடியோவில் எப்படி தெரியல, பட் ஷேக் ஆகுது. ஜஸ்ட் அது மேலே வச்சா அது ஓவர் கோட் ஆகிடும். ஒன் மோர்
ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் கொஞ்சம் கொடுத்துடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நான் வந்து கொஞ்சம் ஓவர் கோட்டிங் கொடுத்துட்டேன் சால்ட்ரிங்கில். மற்றபடி வேறு எங்கேயும் வந்து இப்போ பிரச்சனை இப்போ வேறு எங்கேயும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் வந்து லைட்டாக நம்ம வந்து பெட்ரோல் பார்த்திங்கன்னா பெட்ரோல் விட்டு நம்ம லைட்டாக க்ளீன் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அடியில் இருக்குது. ஸோ அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணுவோம். வந்து லைட்டாக நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். மறுபடியும் 1 செகண்ட் ஊற வச்சுட்டு நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். கரெக்டாக பொசிஷன் பார்த்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க. பழையபடி அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த க்ளோஸிங் தண்ணி உள்ளே போகக்கூடாது சொல்லுவாங்க, பட் இதில் தண்ணி போகும் தான். என்ன பண்ணுறது, நம்ம இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். சரி, க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம லைட்டாக ஃபெவிக்விக் போட்டுடலாம். ஸோ நம்ம ஃபெவிக்விக் வாங்கியிருந்திருக்கோம். ஃபெவிக்விக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒயர் மாதிரி வெளியிலாம் வரக்கூடாது. ஸோ ஒயர் வெளில வராமல் அந்த இதுக்குள்ளே தண்ணி போதுங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஒயர் லைட்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஃபெவிக்விக் வச்சுருக்க ஃபெவிக்விக்கை வந்து போட்டுடலாம். ஃபெவிக்விக் கேப்சர் ஆட் பண்ணுங்க. இப்போ என் கையில் பட்டுருச்சு, அந்த மாதிரி கையில் போட்டு ஒட்டிக்கிட்டு கஷ்டப்படாதீங்க. ஸோ ஃபெவிக்விக் ஓவரெல்லாம் போட்டுக்கலாம். போட்டாச்சு. அதே இந்த ஒயர் கொஞ்சம் வெளில வரக்கூடாது. ஒயர்லேயும் உள்ளே போகிற மாதிரி போட்டுறாதீங்க. மேலே இருக்க ஒயர் மேலே ஃபெவிக்விக் போட்டுருங்க. அப்போ அந்த ஒயர் வந்து மூவ் ஆகாது, இப்படி அப்படியும் டைட்டாக பிடிச்சிக்கும். ஸோ இப்போ வந்து இதை வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம இதை சர்வீஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இதை போய் வண்டியில் இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். 90% ஒர்க் ஆகிடும். பார்ப்போம். எனக்கு இப்போ வந்து பைக் கிட்ட வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம சாவியாக ஆன் பண்ணிப்போம். மொபைலோட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒயரிங் கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணேன். ஒயரிங் கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. இப்போது நம்ம வந்து சார்ஜர் பார்த்திங்கன்னா ப்ளூ லைட் இண்டிகேஷன் வந்துருச்சு. ஸோ மேலே தள்ளலாம். இப்படி நான் வந்து ஆக்சுவலாக டேரக்ஷன் மாற்றிட்டேன். இப்படி மாற்றிருக்க போது இப்படி ஆக்சுவலாக இந்த டேரக்ஷனில் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த டேரக்ஷன் இருக்க போது கீழே தள்ளலாம் ஆஃப். நான் போன இதில் அப்படியே சொல்லியிருந்தேன், பின் வந்து கீழே தள்ளலாம் ஆஃபு. இப்போ பின் வந்து இப்போ மேலே தள்ளுறேன். இப்போ ஆன் ஆகிடுச்சு. இப்போது ஒர்க் ஆகுது. இப்போ நான் வந்து யூஎஸ்பி போட்டு செக் பண்ணி பார்ப்போம். மொபைலில் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம். சார்ஜ் எதாவது செக் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்பி போர்ட்டை கனெக்ட் பண்ணியாச்சு. மொபைல் இல்லாத காரணத்தினால் நம்ம வந்து ப்ளூடூத் இயர்ஃபோனை வந்து சார்ஜ் போட போகிறோம். ஸோ இப்போ வந்து ஐயோ மை காட், மொபைல் இல்லாத காரணத்தினால் மொபைல் வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை சார்ஜ் பண்ணி காட்டுறதுக்கு. ஸோ ப்ளூடூத் இயர்ஃபோன் வந்து சார்ஜ் போடுவோம். பின்னை வந்து கரெக்டாக இதை வந்து இன்சர்ட் பண்ணிப்போம். இன்சர்ட் பண்ணிட்டாச்சு பின்ன. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இயர்ஃபோன் வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு. பிளிங்க் ஆகுது பாருங்கள், ரெட் கலர் லைட். இது வந்து இயர்ஃபோன் சார்ஜ் எடுத்துக்கான இண்டிகேஷன். சாரி ஃபார் லோ லைட், ரொம்ப லோ லைட்டாக இருக்குது. என்கிட்ட வந்து மொபைல் இல்லாதனால எப்படி சார்ஜ் எடுத்து காட்ட முடியல. பட் இது வந்து சார்ஜிங் கார்டு இண்டிகேஷன் தான். ப்ளூடூத் இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களாம் தெரியும், சார்ஜர்ஸ்னால் இந்த மாதிரி தான் லைட் வந்து விட்டு வரும். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இது என்ன சொல்கிறது, அந்த ஒயர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருந்தால், சால்டிங் டிஸ்கனெக்ட் ஆகிருந்தால் இந்த மாதிரி சார்ஜிங் ப்ராப்ளம் வரும். இந்த ப்ராப்ளம் மட்டும் இனிமேல் சால்டிங் பண்ணி சால்வ் பண்ணலாம், பொறுமையாக பண்ணலாம். தென் அந்த மாதிரி நம்ம ஃபியூல் போட்டு அந்த இடத்துல ரஸ்ட்லாம் க்ளீன் பண்ணி போட்டாலும் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கனெக்ஷன் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் வேறு லெவலாக சார்ஜ் ஏறும். நம்ம இது மூலயமா ஒரு 300 இது கூட தெரியாமல் நிறைய பேர் தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஒரு அவேர்னஸ் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். சைனா ப்ராடக்ட் இருந்தாலுமே நம்ம இந்தியன் கொஞ்சம் மூளை கலந்துச்சுன்னா வேறு லெவலாக யூஸ் பண்ணலாம், ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்க அந்த மொபைல் ஹோல்டர் வந்து இந்த கிளாம்ப் உடஞ்ச வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை வந்து மறக்காமல் பாருங்கள். நான் கார்டில் கொண்டு கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துங்க. டாட்டா பாய், see you.